Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நமக்கு வீட்டுக்கு தேவையான கிராசரி, ஹெல்த் கேர், ஓரல் கேர், பேபி கேர் இப்படி எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி இவங்கக்கிட்ட ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்புன்னே சொல்லுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஃப் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பஃப் ஸ்டிச்சுங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எம்போஸ்டான ஒரு ஸ்டிச் மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நான் அக்ரிலிக் யானும் நம்பர் 3.5 நீடிலும் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம நிறைய வந்து பேகு, பர்ஸு, ஃப்ளாஸ் இந்த மாதிரி நிறைய கீ செயின் நிறைய வந்து பண்ண முடியும் நம்ம. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன யான் கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ ஸ்டிச்சு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பயும் போல் வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீடில் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு டைட்டில் இருந்தால் போதும். இப்போ நம்ம செயின் போட ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவன் நம்பர்ஸில் கவுண்டிங்கில் கொண்டு வரணும். இதுக்கு பேஸ் செயின் ஈவன் நம்பர்ஸ்னால் 2, 4, 6, 8 அந்த மாதிரி. நான் வந்து ஒரு 20 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன், செயின் போட்டுக்கிறேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு செயின் விட்டுட்டு அடுத்தடுத்த செயினில் தான் நம்ம ஸ்டிச்சு போடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஈவன் நம்பர்ஸில் போட்டுட்டு லாஸ்ட்டாக 2 செயின் வந்து எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ நான் வந்து 20 செயின் ஸ்டிச் போடுறேன்னா +2 2 சேர்த்து 22வாக போட்டுக்கிறேன். போட்டால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக பிரிக்கும் போது கரெக்டாக வரும் நமக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இது கவுண்ட்டு கரெக்டாக வச்சு போட்டிங்கன்னா தான் அந்த பேஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். பேஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போக போக வந்து ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டிச்சு போட்டேன், +2 வந்து நமக்கு தேவை. அது வந்து அந்த ஸ்டிச்சோட ஹைட்டுக்காக. ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து 22 போட்டிருக்கேன் மொத்தமாக. இதில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸை விட்டுட்டு 4th ஸ்டிச்சிலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச்சு போட ஸ்டார்ட் பண்ணோம். 4th செயின்லேருந்து தான். இப்போ லூப் அந்த இது கவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம நீடில் இருக்க லூப்பை வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே வரிசையாக 1, 2, 3 செயினை விட்டுட்டு 4வது செயினில் தான் நான் வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு யானை அந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு அந்த ஸ்டிச்சில் உள்ளே விட்டு இந்த நீடில்லேருந்து திரும்ப யானை வெளியில் எடுக்கிறோம். எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஹைட்டாக எடுக்கணும். நாம் எப்பயுமே சின்ன சின்ன ஸ்டிச்சாக தானே போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த பஃப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நமக்கு வந்து எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். அதே செயின்லேயே திரும்ப லூப்பு கொடுத்து எடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 4 டைம்ஸ் நம்ம பண்ணணும். நீங்கள் நீடில் வந்து யானில் சுற்றுறீங்க, சுற்றிட்டு அந்த செயினில் உள்ளே விட்டு அந்த பக்கம் இருக்க யானை வந்து இந்த பக்கம் லூப் ஒன்று வெளியில் எடுக்கிறீங்க. ஓகேவா? இந்த ப்ராசஸை திரும்ப திரும்ப ஒரு 4 டைம்ஸ் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பஃப் ஸ்டிச்சு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லென்த்தில் கிடச்சிருச்சா? இப்போ நம்ம இது 4 தடவை இந்த மாதிரி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு லூப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு லூப்பை நீடில் வச்சுருந்த லூப்பை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் வெளியில் எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த லூப்பு, இப்போ எடுத்த லூப்பு, இது மட்டும்தான் அந்த நீடில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு லூப் எடுத்து கவர் பண்ணி முடிச்சிட வேண்டியதுதான். இப்போ இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். இதை லென்த்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்த செயினில் போடக்கூடாது. ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயினில் தான் நம்ம போடணும். ஆல்ரெடி நம்ம ஒரு 3 செயின் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்கில். இப்போ செயினை போட்டு முடிச்சுட்டு திரும்ப அதில் இது பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி இந்த பஃப் ஸ்டிச்சு நீங்கள் எந்த செயினில் வந்து உள்ளே விட்டு லூப் எடுக்கிறீங்களோ அதே செயினில் தான் திரும்ப திரும்ப எடுக்கணும். ஓகேவா? அதை மாறி பக்கத்து செயினாக அங்கே இங்கே போகக்கூடாது. எந்த செயினில் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே செயினில் தான் 4 லூப் இதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டு வர மாதிரி எடுக்கணும். ஓகேவா? இது நீங்கள் போடுற ஸ்டிச்சு வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சும் கூட. இது மாதிரி போட்டுட்டு அந்த 4 லூப்பையும் ஒரே லூப்பாக வச்சு வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்க 2ஐயும் ஒரு லூப்பாக எடுக்கிறோம். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து இருக்க கீழே இருக்க ஒரு செயினில் ஒரு செயினை விட்டுட்டு 2வது செயினில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஓகேவா? இதுதான் வந்து பஃப் ஸ்டிச்சு. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரோ போட போட ரொம்பவே ஈஸி ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? அந்த நீங்கள் பஃப் எடுக்கிறீங்க இல்லையா, அது வந்து அந்த ஹைட் வந்து ஓரளவுக்கு எல்லா ஸ்டிச்சும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னது இல்லாமல் எல்லாமே நம்ம லென்த் எடுக்கிறது ஒரே மாதிரி லென்த்தில் எடுக்கணும். அது மட்டும்தான் இங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பஃப்பு 4 எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டிச்சுக்கு 4 எடுக்கிறீங்கன்னா 4 தான் கடைசி வரைக்கும் அதே தான் மெயின்டைன் பண்ணணும். இல்லை எனக்கு இந்த பஃப் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் 5, 6ன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 4க்கும் கம்மியாக வச்சா அந்த ஸ்டிச்சோட டிசைனே நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன மொட்டு மாதிரி தெரியுது இல்லையா? இது மாதிரி நம்ம ஒரு பிளாங்கெட்டோ பர்ஸோ இல்லை ஒரு பூவோட பெட்டல் கூட நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்மளால் போட முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது போட்டாச்சு. இதுக்கு ஸ்டிச் இன்க்ரீஸ்க்காக ஒரு செயின் போடுறோம். போட்டுட்டு இப்போ ஒரு செயின் கீழே இருக்க பேஸில் இருக்க ஒரு செயினை விட்டுட்டு அடுத்து இருக்க செயினில் இதை திரும்ப திரும்ப அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். இதையே கண்டினியூவாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். நீங்கள் வந்து இதை கவனிக்க வேண்டியது, நான் ஒரே செயினில் தான் குத்தி அந்த லூப்பை எடுக்கணும். 4 பஃப் எடுக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் 4 இது எடுங்க, 4 ஸ்டிச் எடுங்க. ஓகேவா? 5, 4ன்னா மாற்றி மாற்றி எடுத்திங்கன்னா டிசைன் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக இருக்கும். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே லூப்பாக எடுத்து 2 லூப் எடுத்துகிட்டு இந்த செயின் போடுறத மறந்துடாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு ரோ போடும்போது அந்த செயின் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மேலே அந்த கேப்பு கிடைக்காது. ஓகேவா? இதை வந்து ஃபுல்லாக வந்து மீதி இருக்க எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு செயினை விட்டுட்டு மீதி எல்லாத்துலேயும் இதே ஸ்டிச்சை நான் வந்து அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேவா? இதில் நீங்கள் செயின் கவுண்ட்டு பேஸ் கவுண்ட் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக போடும்போது எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இப்போ நான் இந்த பேஸ் ரோ போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 செயின் வந்து பேலன்ஸ் இருக்குது. வழக்கம் போல் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொரு செயின் இருக்கு இல்லையா, லாஸ்ட் செயின், அதில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு இந்த ரோவை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல பஃப் ஸ்டிச் நம்மளால் போட முடியாது. ஸோ இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு டபுள் க்ரோஷே நான் போட்டுட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே என்ன பண்ணணும், இது வந்து ஃப்ரண்ட் ரோ ஒரு ரோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் ரோவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே திருப்பிட்டு பேக் சைடு திருப்பிக்கங்க. இந்த ரோவோட நம்ம போட்டோம்ல அந்த ரோ அது அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும், இந்த ஸ்டிச்சோட ஹைட்டுக்காக 3 செயின் ஸ்டிச்சு போடணும் நம்ம. ஓகேவா? இந்த இடத்துல அந்த 3 செயின் போட மறந்துடாதீங்க, அப்புறம் ஹைட்டு வராது. ஸோ 3 செயின் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பஃப்பு ப்ளஸ் லாஸ்ட்டாக வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த 2க்கு நடுவில் இருக்க கேப்பில் தான் நம்ம அடுத்த ஸ்டிச்சை இங்கே போட போகிறோம். ஒரு பஃப் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேவா? நல்லா கவனிங்க, நான் அந்த இடத்துல செயினில் போடலை, அந்த ஃபுல் கேப்லையும் சேர்த்து தான் நான் போடுறேன். அதுக்காக தான் நம்ம மேலே போடும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சும் போடும்போது ஒரு செயின் போட்டு ஒரு கேப் கொடுத்துக்கிட்டே வந்தோம். ஓகேவா? அந்த செயின் போட மறந்துடாதீங்க. போட்டிங்கன்னா அந்த மறந்துட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சு வந்து அந்த இடத்துல கேப் கிடைக்காது உங்களுக்கு. போடும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த கீழ் ரோவில் 2 பஃபுக்கு நடுவில் இருக்க அந்த செயின் போட்ட கேப்பில் அடுத்த ஸ்டிச்சை நம்ம அந்த இடத்துல போட வேண்டியதான். இதுதான் பேசிக் வந்து இதுதான் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் பிளாங்கெட்டோ பர்ஸோ என்ன லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சை இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை டிக்ரீஸ் பண்ணியோ போட வேண்டியதுதான். இது மாதிரி 2 ஸ்கொயர் போட்டுட்டு அந்த 2 ஸ்கொயரையும் ஜாயின் பண்ணால் ஒரு மினி பர்ஸ் கூட கிடைக்கும். இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டுட்டு கூட நம்ம ஸ்கொயர் போடாமல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டால் கூட அது ஒரு பர்ஸாக கூட நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இந்த பேஸில் இருக்கிற கவுண்ட்டை நீங்கள் வச்சு தான் ஒரு பிளாங்கெட்டை நம்மளால் கொண்டு வர முடியும். உங்களுக்கு எவ்வளோ நீளம் லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிளாங்கெட் போடும்போது இந்த ஸ்டிச்சை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்போ இதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு செயின் போட்டுட்டு இந்த கீழே இருக்க செயினில் ஒரு டபுள் க்ரோஷேன்னு நான் போட்டு இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல தான் நான் போட போகிறேன். போட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். போட்டு முடிச்சிட்டேன்னா இந்த செகண்ட் ரோ எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ தேர்ட் ரோ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம திருப்பிட்டு அதே மாதிரி 3 செயின் போட்டு இதே அப்படியே டூப்ளிகேட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதே இதை பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்ததுனாலே அந்த டபுள் க்ரோஷே, ஸ்லிப் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுனாலே இந்த ஸ்டிச்சை நம்மளால் ஈஸியாக போட முடியும். அதே மாதிரி அந்த பஃப்பு அந்த டபுள் க்ரோஷே போட்டோம், அதுக்கு நடுவில் இன்னொரு ஸ்டிச்சை நம்ம போடணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு.
ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கூட டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் வந்து டவுட்டை கிளியர் பண்ணி தரேன். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த பஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் மேக் பண்ணுறதோ, இல்லை ஒரு பர்ஸு, சின்ன கீ செயின் கூட நம்ம பண்ணலாம். அழகாக இதில் வந்து கீ செயின் வந்து இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி கூட நம்ம போட முடியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சின்ன பேக்கெல்லாம் கூட இதில் போட முடியும். நான் அந்த மாதிரி காயின் பவுச்சு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இதில் அப்கமிங் வீடியோவில் ஒவ்வொன்றா இந்த ஸ்டிச்சு எல்லா ஸ்டிச்சையுமே யூஸ் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றும் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்பு ஏதாவது ஒன்று, இப்போ இந்த செயின் போடுறதை விட்டுட்டோம்னா கூட இந்த ரோ வந்து மிஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு இந்த ரோ வேணுமோ, மேலே வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். கீழே லென்த்து வேணுன்றப்ப பிளாங்கெட்டாக போடுறோம் அப்படின்னா கீழே இருக்க அந்த ஸ்டிச்சு கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் மட்டும் போதும். இதுதான் இதில் இருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 5 ரோ போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு போட்டேன். இதே நம்ம பிளாங்கெட்டாக போடும்போது அப்படியே மேலே எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்ம போடும்போதே ஃபஸ்ட்டே வந்து கவுண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். எத்தனை லென்த்து வேணும் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயின் போட ஸ்டார்ட் பண்ணணும். செயின் போடும்போது ஈவன் நம்பர்ஸ், அதாவது 2, 4, 6, 8 நீங்கள் ஈவன் நம்பர்ஸில் போட்டு இந்த பிளாங்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பிளாங்கெட்டாக போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஒரு பெரிய டேபிள் மேட்டாக கூட நம்ம போடலாம். இதை இந்த பஃப் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சர்க்கிள் நான் போடுறதுங்கிறதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது கூட நம்ம வந்து ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி கூட நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போட்டு அது ஒரு டேபிள் மேட்டாக கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்படி இந்த நம்ம கட் பண்ணி விட்ட அந்த த்ரெட்டை வந்து இப்படி வெளியில் இந்த பக்கம் இழுத்து ஒரு 2 தடவை நீடில் வச்சு அடுத்தடுத்த ஸ்டிச்சில் இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்டிச்சை வந்து ரொம்ப டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 2-3 டைம் வந்து இப்படி உள்ளே இழுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. மேலேயும் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கும், அது 2யும் கட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ஒரு பிளாங்கெட்டோ ஏதோ செய்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஈஸியான ஸ்டிச்சு, நம்ம போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க. இதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை வச்சு நம்ம இந்த பஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி வேறு என்ன பண்ணலாம், ஒரு கீ செயின் ஏதாவது பண்ணுறதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட நம்ம செய்யலாம். ஏன்னா இது ஒரு சின்ன சின்ன கீ செயின்லாம் போட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது, நம்ம பசங்களோட பர்த்டேக்கு வராங்க, ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஆர்டர் எடுத்து இது ஒரு பிஸ்னஸாக கூட நம்ம பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் யூஸ் பண்ணி என்ன பொருள் செய்யலாங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன். ஓகேவா? இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கேயே கேட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து மினி காயின் பர்ஸ்லேருந்து நிறைய பெரிய பேக் வரைக்கும் எல்லாமே செய்ய போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.